Greetings to all. Welcome to Men to Learn channel. நான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரு அப்டேட் குவரியை பயன்படுத்தி எப்படி கஸ்டமர் பேமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்றும் ஒரு அப்டேட் குவரியும் பயன்படுத்துகிறோம். இந்த உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கிறது கஸ்டமர் டேபிள். கஸ்டமர் டேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அவங்களோட பேலன்ஸ், அவங்க பே பண்ண வேண்டிய பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ரெக்கார்டுக்கு மாத்திரம் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மைனஸ் பெறுமதின்னு அர்த்தம். மைனஸ் பெறுமதியாக இருந்தால் நிறுவனம் வந்து அந்த கஸ்டமருக்கு 300 ரூபா கொடுக்க இருக்கு, அதான் அர்த்தம். மற்ற அமௌண்ட் எல்லாம் அந்த கஸ்டமர்ஸ் நிறுவனத்துக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, இந்த டேபிளை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல சின்ன ஃபார்ம் ஒன்று செய்ய போகிறோம். கிரியேட் மெனுவுக்கு போயிட்டு ஃபார்ம் டிசைனுக்கு போகிறோம். விசார்டுக்கு போகாமல் ஃபார்ம் டிசைனுக்கு போகிறோம். அப்போ ஃபார்ம்ட டீட்டெயில் செக்ஷனோட சின்ன ஃபார்ம் ஒன்று வரும். அதை நாங்கள் இன்னும் சின்னதாக்குறோம். எங்களுக்கு சின்னதாக தான் ஒன்று தேவை. ரைட். அதே போல் ஃபார்ம்ட ஹெடர் அண்ட் ஃபூட்டர் தேவைப்படும். ஹெடர் செக்ஷன், ஃபூட்டர் செக்ஷன். அப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஹெடர் ஃபூட்டர்ன்ற ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார்முக்குரிய ஹெடரும் ஃபார்முக்குரிய ஃபூட்டரும் வந்து இப்போ ஃபார்ம் ஹெடரில் ஒரு லேபிள் நான் போடுறேன், கஸ்டமர் பேமெண்ட். தேவைப்பட்டால் அந்த நிறுவனத்தில் பெயர்கள்லாம் லோகோவெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். இப்போதைக்கு நாங்கள் சிம்பிளாக இந்த வீடியோவை சுருக்கமாக செய்கிறதுக்காக நாங்கள் அதெல்லாம் தவிர்க்கிறோம். அந்த லேபிள் உள்ள ஃபோன்பே நான் பெருசாக்கிட்டேன். கஸ்டமர் பேமெண்ட் அது போல்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிறத்தை நான் கொடுப்பேன். இந்த இடத்துல நாங்கள் டிசைன் வியூவுக்கு போயிட்டு ஹோம் டிசைனில் இருக்குது கொம்போ பாக்ஸ். கொம்போ பாக்ஸ் நான் கிளிக் பண்ணி இதில் ட்ரா பண்ணுறேன். அப்போ ஒரு விசார்ட் வரும். அதில் ஐ வாண்ட் த கொம்போ பாக்ஸ் டு கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் another டேபிள் ஓ query ங்கிறது தான் நான் தெரிவு செய்கிறேன். 2 ஆப்ஷன் இங்கே, அதில் முதலாவது ஆப்ஷன் தான் நான் தெரிவு செய்கிறேன். நெக்ஸ்ட் போயிட்டு நான் கஸ்டமருக்கு தான் நாங்கள் அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. கஸ்டமர் லிஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இது போகிறோம். அப்போ கஸ்டமர் டேபிளை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட். கஸ்டமர் டேபிளில் 5 ஃபீல்டு இருக்குது. அதில் எனக்கு தேவை, எங்களுக்கு இப்போதைக்கு தேவை கஸ்டமர் ஐடியும் கஸ்டமர் நேமும் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இது அசெண்டிங் ஆர்டரில் என்ன வேணும்னு கேட்குது. நாங்கள் கஸ்டமர் நேமை கொடுக்குறோம், அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் பரவாயில்லைன்னு. நெக்ஸ்ட். அப்போ அதில் சாம்பிள் காட்டுது கஸ்டமரை பேர். இந்த கீ காலமாக ஹைட் பண்ணிக்கிறோம், அதாவது கஸ்டமர் ஐடியை ஹைட் பண்ணிக்கிறோம், அது தேவைப்படாது எங்களுக்கு. நெக்ஸ்ட். இந்த லேபிளுக்கு பேர் கஸ்டமர் என்று கொடுப்பேன். கஸ்டமர் நேம் தேவையில்லை, கஸ்டமர் என்று கொடுக்குறோம். ஃபினிஷ். அப்போ கஸ்டமர்னு போட்டு ஒரு கொம்போ பாக்ஸ் வந்துட்டு. இப்போ அமௌண்ட்டை டைப், அவர் எவ்வளோ பே பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடும். அது தேவையான அளவுக்கு அலைன் பண்ணி போடுறோம். ஓகே. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் கொம்போ பாக்ஸுக்கும் பேர் கொடுக்கணும். அப்போ மேலே ப்ராப்பர்ட்டி ஷீட்னு ஒரு கமாண்ட் கொடுத்தோன்னே வலது பக்கம் அந்த இது வருது. அப்போ கொம்போ பாக்ஸுக்கு நான் நேமில் கொம்போ பாக்ஸுக்கு நேம் கொடுக்க போகிறேன். அதரில் தான் நேம் கொடுக்குறது. அதரில் போனால் சிபிஓ கஸ்டமர் ரெண்டு பேர் கொடுக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் பேர் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதர் செக்ஷனில் ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் அதர் செக்ஷனில் வந்து நேமில் வந்து அது ஏதோ ஒரு பேர் ஒன்று இருக்கும், அதை நாங்கள் அழிச்சு போட்டு அமௌண்ட் டிஎக்ஸ்டி அமௌண்ட் ரெண்டு பொருத்தமான பேர்களை நான் கொடுக்குறேன். அப்போ இலகுவாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுது டிஎக்ஸ்டி அமௌண்ட். ரைட்.
இப்போ எந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணான்னு கொடுக்குறதுக்கு விஷயம் இருக்கு. அந்த லேபிள்களை நாங்கள் கேட்ட மாதிரி மாற்றிக்கொள்வோம். அமௌண்ட் நான் விரும்பினா அதை கொஞ்சம் நெருக்கி வைக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஃபார்மை நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். எஃப்ஆர்எம் கஸ்டமர் பேமெண்ட்ஸ் என்று கொடுக்குறேன். ஏற்கனவே இதை பேரில் நான் செஞ்சு காட்டினதால் ஏற்கனவே இருக்குது. அப்போ நான் பேமெண்ட் இந்த சிம்பிளாக கொடுத்தா அப்படியே இருக்குது. பேர் மாற்றுவோம். கஸ்டமர் பேமெண்ட் 2 கொடுக்குறேன் நான் பேர். ரைட். அப்போ கஸ்டமர் பேமெண்ட் 2 இப்போதைக்கு கொடுத்துருக்கிறேன் பேர். அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கணும். ஏற்கனவே செஞ்சுக்கிறதால இது காட்டுது. ஓகே. இப்போ இந்த லேபிள் கலர்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளலும் ஹோமில். ஓகே. இப்போ இதை நாங்கள் சேவ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்மை டெம்பரரியாக இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் குவரி செய்யணும். அப்போ கிரியேட்டுக்கு போயிட்டு குவரி டிசைன் வந்துட்டு அப்டேட் குவரிங்கிறதுனால மேலே அப்டேட்னு இதை மாற்றிக்கொள்ளணும். கிளிக் பண்ணுறோம். அப்டேட் மாறிட்டு அப்டேட் மாறும்போது இதில் வந்து அப்டேட் 2ன்னு ஒரு ஃபீல்டு வரும். அப்டேட் 2 அப்படின்னு ஒரு ஃபீல்டு வரும். அதுக்கு தான் நாங்கள் அதை கொடுக்குறது. இப்போ நாங்கள் கஸ்டமர் டேபிளை தான் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறதால கஸ்டமர் டேபிள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஹெட்டாக போகிற அந்த ரெக்கார்ட் யார் அப்டேட் ஆக போகிற ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதுக்கு இந்த ப்ரைமரி கீ தான் இருக்குது. அப்போ கஸ்டமர் ஐடியை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். எது அப்டேட் ஆகும்னா பேலன்ஸ் தான் அப்டேட் ஆகும். ரைட். பேலன்ஸ். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அப்டேட் குவரியாக மாற்றின பிறகு அப்டேட் 2 ஒரு ஃபீல்டு வந்திருக்குது. முதலாவது விஷயம். அடுத்தது ரெண்டு ஃபீல்டு ஆட் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் ஐடி, பேலன்ஸ். அப்போ கஸ்டமர் ஐடி க்ரைட்டீரியாவில் கொடுக்கணும். எந்த கஸ்டமர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பெர்மனெண்ட்டாக ஒரு ஆர்டர் நம்பரை கொடுக்க இல்லாது. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஃபார்மில் எந்த காம்போ பாக்ஸில் எந்த கஸ்டமரை தெரிவு செய்கிறாரோ அவரோட ஐடி இதில் வரணுங்கிறது தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய வேண்டியது இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு க்ரைட்டீரியாவில் நாங்கள் போகிறோம். பில்டர் மேலே பில்டர்னு உண்டு. பில்டரை கிளிக் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸ் நடுவில் வரும். நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். எக்ஸ்பிரஷன் பில்டர்னு ஒன்று வரும். இந்த இடத்துல எங்களை டேட்டா பேஸில் பேரை காட்டிக்கொண்டு ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு முன்னால் உள்ள ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோன்னா அதில் விரிஞ்சி வரும் டேபிள்ஸ், குவரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ். அதில் நாங்கள் போக வேண்டியது ஃபார்ம்ஸுங்கிறதுனால ஃபார்ம்ஸ்க்கு முன்னால் உள்ள ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஆல் ஃபார்ம்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறோம். பண்ணுனா இப்போ நாங்கள் கஸ்டமர் பேமெண்ட் 2ங்கிற அந்த ஃபார்மை தான் நாங்கள் தெரிவு செய்யணும். அந்த ஃபார்மில் பேர் எங்களுக்கு ஞாபகம் இந்த கஸ்டமர் பேமெண்ட்ஸ் இன்னும் 2 இருக்கு வைக்கணுவே. அப்போ 3வது இப்போ நாங்கள் செஞ்சது கஸ்டமர் பேமெண்ட் 2. அப்போ நாங்கள் செஞ்ச ஃபார்மை நாங்கள் தெரிவு செஞ்சிட்டோம். இப்போ எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த கொம்போ பாக்ஸுக்கு என்ன பேர் கொடுத்தோம்னு சொல்லி சிபிஓ கஸ்டமர். அப்போ இது இந்த பாக்ஸில் அந்த பேர் காட்டும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல அந்த கொம்போ பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இதுதான் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை நாங்களும் டைப் பண்ணியிருக்கலாம். ஆனால் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் டைப் பண்ணணும். ஃபார்ம்ஸ்னு கொடுக்கணும், ஒரு ஆச்சரியக்குறி, அதுக்கு பிறகு ஃபார்மோட பேர் கொடுக்கணும், அதுக்கு பிறகு ஒரு ஆச்சரியக்குறி, அந்த ஃபீல்டோட பேரை கொடுக்கணும். அப்போ அந்த எழுத்து பிழைகள் வந்துடும்ங்கிறதுக்காக தான் நாங்கள் பில்டருக்கு வந்து அதை பில்ட் பண்ணோம். ஓகே பண்ணிவிட்டால் அந்த எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல வந்துட்டீங்க. ரைட். இப்போ எவ்வளோ அமௌண்ட், அப்போ அதுவும் நாங்கள் அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு தானே இருக்கிறோம். அந்த அமௌண்ட் தான் கழியும். அப்போ எதுல இருந்து கழியணும், ஏற்கனவே அவர்கிட்ட பேலன்ஸாக இருக்கிற அமௌண்ட்டில் இப்போ பே பண்ணுற அமௌண்ட் கழியணும். அப்போ பேலன்ஸ் மைனஸ்ன்னு போட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் எக்ஸ்பிரஷன் பில்டருக்கு போகிறோம். அப்போ அங்கே பேலன்ஸ் மைனஸ்னு வந்துருக்கு.
இப்போ அதே மாதிரி டேட்டாபேஸுக்கு முன்னால் உள்ள ப்ளஸ், ஃபார்ம்ஸுக்கு முன்னால் உள்ள ப்ளஸ், ஆல் ஃபார்ம்ஸுக்கு முன்னால் உள்ள ப்ளஸ், அதுக்கு பிறகு கஸ்டமர் பேமெண்ட் டூ உங்களை தெரிவு செஞ்ச உடனே நாங்கள் கொடுத்த பேர் இருக்குது டிஎக்ஸ்டி அமௌண்ட். அப்போ அதை டபுள் கிளிக் பண்ணுறது கூடாக அந்த ஃபீல்டு அங்கே வந்து இப்போ நாங்கள் ஓகே பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற அவரோட பேலன்ஸ் மைனஸ் இப்போ அவர் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ண அமௌண்ட், அவர் மீன்ஸ் நாங்கள் என்டர் பண்ண அமௌண்ட். ஓகே, அப்போ குவரி நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம். ஸோ இதை நாங்கள் சேவ் பண்ணணும். QRY query customer payment. அது ஏற்கனவே இருக்கும், அதனால 2 கொடுத்துருவோம். கஸ்டமர் பேமெண்ட் 2. ஓகே, இப்போ நாங்கள் குவரியை க்ளோஸ் பண்ணோம். இப்போ அந்த ஃபார்மை திரும்ப ஓப்பன் பண்ணணும். டிசைன் வியூவில் கஸ்டமர் பேமெண்ட் 2 அதில் டிசைன் வியூவில் எடுத்து ஒரு பட்டன் ஒன்று இப்போ தான் போடணும். குவரி செஞ்ச பிறகு தான் பட்டன் போடணும். பட்டன் போட்ட உடனே ஒரு விசார்ட் வரும். அதில் ரெக்கார்ட் நேவிகேஷன், ரெக்கார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் மிஸ்செலினியஸ் செக்ஷனுக்கு வந்தால் தான் ரன் குவரின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கு. பல ஆக்ஷன் இருக்குது, அதில் மிஸ்செலினியஸ்னு வந்தால் தான் ரன் குவரின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது. அப்போ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தா எந்த குவரியை ரன் பண்ணணும்னு கேட்கும். அப்போ அதில் நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எங்களோட இப்போ செஞ்ச குவரி QRY கஸ்டமர் பேமெண்ட் 2. நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு மேலே என்ன பேர் இருக்கணும் எங்கிறதுக்கு நாங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அப்டேட் பேலன்ஸ் என்று நான் பேரை கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு பட்டனுக்கு பேர் ஒன்று கொடுக்கணும், அதுக்கு தேவையில்லை, நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேர் வைக்கட்டும், அதை ஃபினிஷ் பண்ணும். இப்போ அப்டேட் பேலன்ஸ்னு அதுக்கு மேலே பட்டனுக்கு மேலே எழுத்து வந்து ரைட். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ். இப்போ நாங்கள் இதை சேவ் பண்ணிக்கணும், பட்டன் போட்டது. இப்போ இதை ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறோம். இதை மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்மை சாதாரணமாக டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் இப்படி வருது. நாங்கள் சின்னதாக செஞ்ச ஃபார்ம் பெருசாக வருவது, ஆகவே அது சின்னதாக்குற ஒரு டெக்னிக் இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ, ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் அதர் செக்ஷனில் வந்து பாப்அப் இருக்குது, நோட் இருக்கும், அது வந்து எஸ்ன்னு கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தால் இப்படி சின்ன ஃபார்மாக வரும். இப்போ கஸ்டமரை பேரை தெரிவு செய்யும். கஸ்டமரை தெரிவு செய்யும்போது நாங்கள் அவரோட கரண்ட் பேலன்ஸ் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். அப்போ தான் செக் பண்ண லேஸ் ஆகிடும். நம்ம கஸ்டமருக்கு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம் ஏஎல்எம் அம்ஜத் 5000 இருக்கு, 4வது நபர் 5000 இருக்கு. ரைட், இப்போ டேபிளை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே ஏஎல்எம் அம்ஜத்தை தெரிவு செய்ய போகிறேன். முதலாவது இருக்கிறார் ஏஎல்எம் அம்ஜத். அதுக்குன்னு அவர்கிட்ட 5000 இருக்குது. அப்போ இவர் 1750 ரூபா பே பண்ணுறதாக நாங்கள் என்டர் பண்ணுறோம். இப்போ அப்டேட் பேலன்ஸ்னு கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணால் யூ ஆர் அபவுட் டு ரன் அன் அப்டேட் query that will modify data in your table. எஸ், எக்ஸாக்ட்லி அதான் வேணும் எங்களுக்கு. எஸ், திரும்ப கன்ஃபர்மேஷன் வரும். எஸ், 2 கன்ஃபர்மேஷன் கட்டாயம் வரும். அதை நாங்கள் எஸ் கொடுத்தோன்னா அது அப்டேட் ஆகும். அந்த 2 கன்ஃபர்மேஷன் ஆஃப் பண்ணுறதையும் நான் இதில் சொல்லித்தரேன். இப்போ நான் டேபிளை ஃபார்மை க்ளோஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு கஸ்டமர் டேபிளில் போயிட்டு ஏஎல்எம் அம்ஜத்தை பார்த்தால் 3250 ரூபாய் அப்டேட் ஆகிடும். ரைட், ஃபார்ம் வந்து வேலை செய்யும். இப்போ 2 எக்ஸ்ட்ரா விஷயங்கள். ஒன்று தான் இந்த கஸ்டமர் பேமெண்ட்டில் இந்த கீழே நேவிகேஷன் பார் பக்கத்தில் ரெக்கார்ட் செலக்டர் இதெல்லாம் வருது. இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபார்மை பொறுத்தவரை இதெல்லாம் தேவையில்லை. ஆக அதை இல்லாமல் ஆக்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்கு போயிட்டு ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் செலக்டர்ஸ் என்று ஒன்று இருக்கும். ரெக்கார்ட் செலக்டர்ஸ் எஸ்ல இருக்கும், அதை நோ ஆக்குறோம். நேவிகேஷன் பட்டன் டபுள் கிளிக் பண்ணி நோ ஆக்குறோம். டிவைடிங் லைன்ஸ் அது பிரச்சனை இல்லை. போர்டர் சைஸ் ஸ்டைல் வந்து சைஸபிளுக்கு பதிலாக டயலாக்னு மாற்றுறோம். இது 3ஐயும் மாற்றினா போதும். மாற்றிட்டு நாங்கள் பார்த்தால்
இப்படி கிளீனாக வந்து ரைட். கீழே அந்த கிரே கலராக இருக்குது அது இல்லாமல் ஸ்க்ரோல் பார் ஆஃப் பண்ணால் அதுவும் இல்லாமல் போயிடும். ரைட், அது ஒரு விஷயம். எஸ். அடுத்தது அந்த கன்ஃபர்மேஷனை இது பண்ணுறேன்னா இங்கே போகணும், ஃபைலுக்கு போயிட்டு கீழே ஆப்ஷன்ஸ்ன்னு ஒன்று வரும். வந்தால் இப்படி எக்ஸஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ்னு வரும். ரைட், அதில் வந்து கரண்ட் டேட்டாபேஸ்க்கு போனால், சாரி கரண்ட் டேட்டாபேஸ் அல்ல, கிளையன்ட் செட்டிங்ஸ் அதுக்கு போனால் கன்ஃபார்ம்ங்கிற தலைப்பின் கீழே ரெக்கார்ட் சேஞ்சஸுக்கு டிக் மார்க் போட்டிருக்கு. அதையும் ஆக்ஷன் குவரிஸுக்கு டிக் மார்க் போட்டிருக்கு. அதையும் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னா அந்த 2 கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வராது, இனி எதுக்குமே வராது. நார்மலாக நாங்கள் அது ஒரு சேஃப்டிக்கு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. திடீர்னு அப்டேட் ஆகிரும், தவறுதலாக ரெக்கார்ட்ஸ் அப்டேட் ஆகிரும், அதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு பர்ஃபெக்டாக எல்லாம் வேலை செய்யும் போது நாங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டால் சரி. இல்லாட்டி ஒவ்வொரு முறை அப்டேட் பண்ணும்போது 2 முறை எஸ்ன்னு கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டி வரும். ஓகே, அப்போ அதை நாங்கள் 2ஐயும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டோம். இப்போ நாங்கள் திரும்ப போயிட்டு லாஸ்ட்டாக ரன் பண்ணுவோம். அதே ஏஎல்எம் அம்ஜத்துக்கு 3250 ரூபா இருந்துச்சு. அப்போ நாங்கள் 250 ரூபா அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பேலன்ஸ் எந்த மெசேஜும் வரையில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு கஸ்டமர் டேபிளை திறந்து பார்த்தா அவரோட 3000 ரூபா இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.